ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ஒரு குட்டி விலாகுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலை எப்பவும் போல் எழுந்திரிச்சிட்டேன். சரி வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஒரு 4 டேஸாக இந்த ஹெட்டேக் கண்டினியூஸாகவே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. நானும் அதை பற்றி யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். சரி இதுக்கு மேலே உட்காந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்பவும் போல் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்தேன். இன்றைக்கி காலையில் கிச்சன் பார்த்திங்கன்னா சாய் போகும்போதே நான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன். அதனால் கிச்சனில் எந்த வேலையும் இல்லை. பட் இந்த துணி மட்டும் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் வந்துட்டு பெட்டு வந்து உட்கார்றதுக்கு தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே துணி மட்டும்தான் கிடக்கும். நேற்றே மடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மெஹந்தி போட ஆள் வந்தனால அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் என்ன பண்ணிட்டேன், ப்ரெட் இருந்துச்சு ஜாம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வைக்க போயிட்டேன். துணி எல்லாமே மடித்து வச்சதுக்கப்புறம் ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைம் சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கழுவி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுமே ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு விட்டுட்டு சாப்பாடு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே கூட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானுமே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். அந்த ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதில் கரெக்டாக ஒரு 3 பேர் வந்துட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து நம்ம சேனலில் அதை பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.